கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல பாடத்தை படிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது புரியாதவைகளை புரிந்து கொள்ளும், தெரியாதவைகளை தெரிந்து கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஏசுமூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு பிள்ளையை போன்ற நம்பிக்கை. இந்த வாரத்துக்கான மைய வசனம் மார்க்கு 10வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இந்த வார பாடம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு கூட்டமாக இருந்த பெற்றோர்களையும் சிறு பிள்ளைகளையும் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசுவினுடைய காலத்தில் ஒரு போதகர் வரும்போது அவர்கிட்ட அங்கே இருந்த சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்துக்காக கூட்டிகிட்டு வந்தது ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் அவருடைய சீஷர்கள் இது டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு வேலை அப்படின்னும், இது போதகர்களுக்கான வேலை இல்லை அப்படின்னு நினச்சாங்க. இந்த செயலின் மூலியமா இயேசுவினுடைய முக்கியமான வேலைகள் தடைப்படுதுனும், சின்ன வயசுல இந்த பிள்ளைகளை அவர்கிட்ட கூட்டிட்டு வர்றதுனால எந்த பயனும் இல்லைனும், இந்த ஒரு செயல் ஆண்டவருக்கு மனக்கசப்பை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு இது மாதிரியான தவறான எண்ணங்களை மாற்றுறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெற்றோர்களுக்கும் சீஷர்களுக்கும் வருங்காலத்துல இயேசுவினுடைய வேலையை செய்ய போறது இவங்க தான் அப்படின்னு உணர்த்துறாரு. இந்த வார பாடத்திலிருந்து 4 முக்கியமான காரியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். முதல் காரியம், ஆண்டவருடைய அன்பு பற்றியும் அவருடைய குணத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கும் வயது வரம்பு தேவையில்லை. சிறு பிள்ளைகள் அவங்களுடைய யதார்த்தமான செயல்கள் மூலியமாகவும் அவங்களுடைய நம்பிக்கையின் மூலியமாகவும் ஆண்டவர் மேலே அவங்க சார்ந்து இருக்கிறதன் மூலியமாகவும் நம்ம அவரு கூட நெருங்கி வாழ வழிவகுக்கும். யாரெல்லாம் ஒரு சிறு பிள்ளையோ ஆண்டவரை தேடி வர ஒருத்தரையோ அதை செய்ய விடாமல் ஒரு தடையாக இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருடைய கோபத்தை அதிகமாக தூண்டி விடுறாங்க. 4வதா, இயேசு சிறு பிள்ளைகளோட இருக்கிறத விரும்பினாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை பளு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு மன அழுத்தத்தை தரும்போதும் நம்ம ஒரு கடற்கரை பக்கமாகவோ இல்லை ஒரு மலை பக்கமாக போயோ இல்லை வேற எங்கேயாவது வெளியே போயோ நம்ம சிறு பிள்ளைகளை மாதிரி நடந்துக்கிறோம். சந்தோஷம் அடைகிற எளிமையான ஒரு காரியம் பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள மாதிரி நடந்துக்கிறதா அல்லது சின்ன பிள்ளைங்க பெரியவங்கள மாதிரி நடந்துக்கிறதா? எது ரொம்ப உண்மையான ஒன்றா இருக்கும்? பெரியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட காரியங்கள்லேருந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் பெரியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனையில் வாழ்கிறாங்க. உண்மையான நம்பிக்கை அல்லது விசுவாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு, உண்மையான விசுவாசம் அல்லது நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறத சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வயது கூட கூட நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா காரியங்கள்லையும் நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளால் தனியாக செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி நம்ம சிறு பிள்ளையாக இருந்து தனியாக காரியங்களை செய்ய பயந்து ஆண்டவரோட சார்ந்திருந்த அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போச்சு. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்மளோட விசுவாச ஓட்டத்தை பார்க்கும்போது நம்மளுடைய சிறு வயதில் இருந்த விசுவாசம் நிழலாட்டமாக பார்க்க முடியும். இந்த பாடத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் கூட செலவழித்த நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உணர்வுபூர்வமாக அனுபவிச்சாருன்னு பார்க்குறோம். இயேசு இந்த பகுதியில் பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது சீஷர்களுடைய மனநிலைமையை ஆராய்ந்து பார்க்குறாரு. சீஷர்களுடைய எண்ணத்தின்படி பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற ஒன்று பெரியவங்களா இருந்த அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சாங்க. இந்த ஒரு காரியம் சீஷர்களுடைய மனதில் ஓடிட்டு இருந்ததை பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அவர்களுடைய மனதில் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட அவருடைய ராஜ்யத்தை யார் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம மத்தேயு 18வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ இயேசு அங்கேருந்த ஒரு சிறு பிள்ளையை தன்னோட இடத்துல தூக்கி வச்சு,
இந்த சிறு பிள்ளையை போல ஒருத்தர் மாறலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. தொலைந்து போன ஆடு, கண்ணு தெரியாம இருந்த பர்த்திமேயோ, இவங்களுடைய கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சிறுமைப்பட்டு தனித்து விடப்பட்ட ஜனங்க எப்படி மற்றவங்களால கண்டு கொள்ளாம விடப்பட்டாங்கன்னு, அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் தேடி வந்தார் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுகிட்ட கொண்டு வரும்போது அவங்க சுயத்தை உயர்த்தாம அந்த சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்தணும் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது சிறு பிள்ளைய போல அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான். அவரை எது கோபப்படுத்துதுன்னா, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கேவலமா பார்க்கறது. இந்த பாடம் இயேசு சின்ன பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ற ஒரு சின்ன காரியம் மட்டும் இல்லை. அவர் இந்த ஒரு சூழல்ல அவருடைய சீஷர்களுக்கு தாழ்மையின் குணத்தையும் அவர் மேல சார்ந்திருக்கிற ஒரு குணத்தையும் அவங்க பிள்ளைகளை போல இருக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்த்துறாரு. இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்ல பார்க்குறோம், நம்ம நிறைய இடங்கள்ல சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அவங்கள ஏதாவது செய்ய வைக்கணும்னா அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சிறு பிள்ளைகளை ஆராதனைகள்ல இருந்து ஒதுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட செயல்கள்ல ஈடுபடுற நம்மள ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாரு, எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிள்ளையோடைய மதிப்பையும் நம்ம குறைக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த உறவை நம்ம நடுவுல இருந்து பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்து அவருடைய ஆராதனையில கலந்து கொள்ளும் போது அவங்கள ஊக்குவிக்காம அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்டா என்ன இருக்கும்னா, பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து சேர்க்கறது தான். ஏன்னா இன்னைக்கு சிறு பிள்ளைகளா இருக்கிற இவங்க தான் வருங்காலத்துல நம்மளுடைய சபையினுடைய தூண்களா இருக்க போறாங்க. இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கான வழிகாட்டுதலையும் இவங்க தான் கொடுக்க போறாங்க. இந்த பாடத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு சிறு பிள்ளைய போல இருக்கணும். இனிமையாவது நம்மளுடைய ஆலயங்கள்லையும் ஆராதனைகளையும் சிறு பிள்ளைகளை அதிகமாக ஊக்குவிப்போம். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போல மாறுறதுக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல பாடத்தை படிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இந்த பாடத்தில் நாங்கள் படித்தது போல் நாங்கள் சிறு பிள்ளைகளை போல ஒரு இன்னசென்ட்டான ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்கள் மேலே வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி பெரியவங்களாகிய நாங்கள் சின்ன பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தடை பண்ணுற ஒருத்தங்களாக இல்லாதபடிக்கு அதை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் பின்னாடி வர சிறுவர்களை சரியான பாதையில் உங்களுக்கேற்ற பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்யுங்க. நாங்களும் உன் மேலே முழு விசுவாசத்தோட இந்த சிறு பிள்ளைகளை போல் மாறி எங்களோட வாழ்க்கையை முழுமையாக உங்கள் மேலே விசுவாசத்தோடு நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம், பரமபிதாவே, ஆமேன்.